100 நாளைக்கு 60,000 ரூபாயை ஒரே ஒரு இடத்துல இதில் வந்து பணத்தை மிச்சப்படுத்தலாம். ஒரு 32,000 போட்ட இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ ஒரு 9 லட்ச ரூபாயை மிச்சப்படுத்த முடியும் போது பொருளை வாங்குறதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்குமா? இன்னைக்கு ஒரு கொத்தனாருடைய டீம் குறைஞ்சபட்சம் ஒரு 2,000 ரூபா அந்த டீமோட சேர்த்து வரும். அவருக்கு 3 கொத்தனாருடைய டீமை குறைச்சோம்னா 6,000 ரூபாயை மிச்சப்படுத்திடலாம். இதோட விலையே வந்து 8,500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். இந்த மிஷினுக்கான காஸ்ட் ஒரு நாள் 2 நாள்ல ரிட்டர்ன் வந்துடும். ஆமா, இது எல்லாமே டிஜிட்டல். எத்தனை டிகிரி வேணும்ன்றத நீங்க செட் பண்ணிக்கலாம். அப் டு 40 mm வரையும் இதில் வளைக்கலாம். இதுக்கு வந்து ஒரு காம்போ ஆஃபரா அறிவிச்சிருக்கிறோம். இதன் மூலமா ஒரு 10,000 ரூபா வரையும் சேவிங் பண்ணிக்கலாம். மொத்தமா பல்கா எடுக்கிறதுனால வரக்கூடிய பிரைஸ்ல வந்து ஒரு 10,000 வந்து சேவ் பண்ணிக்கலாம். கண்டிப்பா லேபர் சார்ஜஸ்ல ஒரு 2 லட்ச ரூபாய் மிச்சப்படுத்தலாம். ஓகே. எல்லாருக்கும் வணக்கம். இதுக்கு முன்னாடி நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், சிவில் ரிலேட்டடாக பார்த்துருப்போம். அது மட்டும் இல்லாமல் காஸ்ட் சேவிங் பண்ணுறது எப்படி அப்படின்றதையும் நம்ம நிறைய வீடியோக்களில் சொல்லியிருப்போம், பார்த்துருப்போம். இப்போ நீங்கள் வந்து ஒரு சொந்தமாக வீடு கட்டலாம், அதாவது ஒரு கான்ட்ராக்டர்கிட்ட போகாமல் நீங்களே ஒரு பட்ஜெட்டில் வீடு கட்டணும் அப்படின்னு நினச்சி பண்ணலாம். அதில் எப்படி காஸ்ட்டு சேவ் பண்ணுறது, இல்லை கான்ட்ராக்டர் இருக்காங்க, இல்லை பில்டர் இருக்காங்க, அவங்க நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதில் ஒவ்வொரு ப்ராஜெக்ட்லேயும் எப்படி காஸ்ட்டு சேவ் பண்ணுறது, எதை வச்சு சேவ் பண்ணலாம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கான மிஷினரிஸ் வந்து நிறைய கொடுக்குறாங்க. அதாவது நம்ம சிவில் ஒர்க் வீட்டுக்கு பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் லேபர் காஸ்ட்டை கம்மி பண்ணுறதுக்கு, அதாவது லேபருடைய எண்ணிக்கையை கம்மி பண்ணி, லேபர் காஸ்ட்டு எண்ணிக்கை கம்மியாச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக லேபர் காஸ்ட்டும் கம்மியாகிடும். அதை எப்படி கம்மி பண்ணுறது அப்படின்றதுக்கான மிஷினரிஸ் வந்து நிறையவே இங்கே கொடுத்துருக்காங்க. முக்கியமாக சிவில் ஒர்க்குக்கானது. அதில் என்னென்ன மிஷினரிஸ் இருக்குது, அதனுடைய ப்ரைஸ் ரேஞ்சு எவ்வளோ, அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காஸ்ட் உங்களுக்கு அதை யூஸ் பண்ணுறதால மிச்சமாகும். இந்த மாதிரியான டீட்டெயிலான விஷயங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வீடு கட்டுறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், காஸ்ட்டை சேவ் பண்ணுறதுக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோவாக இது இருக்கும். வணக்கம் சார். வணக்கம் சார். உங்களுடைய பேர், கம்பெனி டீட்டெயில்ஸ் எதெல்லாம் சொல்லுங்கள் சார். சார், மனோற்ற நேயர்கள் அனைவரையும் இந்த விஷயமா பார்க்குறதுல எனக்கு ரொம்ப மகிழ்ச்சி. ஓகே. அதுலேயும் நீங்கள் பூராமே கட்டடவியல் சம்மந்தப்பட்ட அனைத்தையுமே ரொம்ப க்ளோஸராக எடுத்துகிட்டு போயிட்டுருக்கீங்க. அடிக்கடி நிறைய உங்களுடைய இதை பார்த்துட்ருக்குறோம். அதில் பார்த்தீங்கன்னா இப்போ எல்லாமே ப்ராடக்ட் வைஸ் நீங்கள் நல்லா ஸ்ட்ரென்த்தனாக நல்லா கொடுக்குறீங்க. அந்த குவாலிட்டி ப்ராடக்டை ஒர்க் பண்ணுறதுக்கு குவாலிட்டியான டீம் வேணும். அவங்களுக்கு ஒரு நல்ல மெஷினரிஸ் இருந்ததுன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். அதனுடைய ஃபுல்லாக அதனுடைய ஒர்க்கே நல்லாயிருக்கும். அது சம்மந்தமாக நான் வந்து சுரேஷ் மதுரையில் வந்து வசாந்தம் ட்ரேடர்ஸ் அப்படின்ற நிறுவனம் வச்சுருக்குறோம். இதன் மூலமாக கட்டிடவியலுக்கு தேவையான இயந்திரங்களை பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு இயந்திரமும் பல வேலையாட்களை மிச்சப்படுத்தக்கூடியது. ஓகே. அதே சமயத்தில் குவாலிட்டியை இம்ப்ரூவ் பண்ணி கொடுக்கக்கூடியது. இது அந்த 2 தான் இதனுடைய பிரதான நோக்கம். ஓகே சார். ஓகே. இப்போ என்னென்ன ப்ராடக்ட் இருக்குது, அது என்ன வேலை செய்யுதுன்னு பார்த்துடலாங்களா? கண்டிப்பாக சார். ஓகே. இந்த மிக்சர் என்ன சார் சின்னதாக இருக்குது ரொம்ப? சார், இது வந்து அன்றாட தேவைக்கு அன்னன்னைக்கு நம்ம வந்து கலவை போட வேண்டிய வேலை இருக்குது. ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வீடு நம்ம கட்டினோம்னா கிட்டத்தட்ட ஒரு 120 நாள் வந்து இந்த கலவை போடுற வேலை இருக்கும் சார். இந்த 120 நாளையும் ஒரு நிமிந்தாள் வந்து இதை பிரட்டுறத வேலையாகவே இருப்பார். அதுலேயும் மணலும் சிமெண்ட்டும் முன்னாடி வந்து நம்ம பயன்படுத்திட்டு இருந்தோம். இப்போ வந்து எம்சாண்டும் சிமெண்ட்டும், மணலும் சிமெண்ட்டும் மிக்ஸ் ஆகும்போது ஈஸியாக நீங்கள் ஒரு கலர் வந்து பார்த்துடலாம். ஒரு சாதாரண ஒரு ஸ்பெஷலிஸ்டாக இல்லாத ஒரு நபர் கூட ஈஸியாக இது கலவை சரியாக பிரட்டலான்னு 2 பிரட்டுன்னு சொல்லலாம். ஆனால் இப்போ எம்சாண்டையும் இதையும் ஆண்டவனுக்கு தான் வெளிச்சம். அது வந்து நல்லா கலவை போட்டிருக்காங்களா இல்லையான்றத. அதனால் இதை பொறுத்தளவில் 3 நிமிஷம் டைம் கொடுத்து, எலக்ட்ரிக் காப்பர் மோட்ரு, அதனால் வந்து 3 நிமிஷம் டைமில் 63 சுற்று சுற்றிடும். ஓகே. ஓகே. ஸோ வந்து இவ்வளோ ஆர்பிஎம் வரும்போது நமக்கு நல்ல குவாலிட்டியான மிக்சிங் வந்து கிடச்சிருக்கு. ரெண்டாவது, அந்த ஒரு நபர் வந்து இந்த கலவை போடுறதுக்கே தனியாக ஒருத்தர் கொடுத்துருந்தோம் இல்லையா, ஒரு ஆண் லேபரு. அவருடைய வேலை வந்து கலவையை பிரட்டுவார், தூக்கி தலையில் வச்சு விடுவார். இதுதான் அவங்களுடைய வேலை. அந்த வேலையை நம்ம எடுக்கும்போது கிட்டத்தட்ட 800 ரூபாய் அவருக்கு வந்து கொடுக்க வேண்டியிருக்கு பர் டேக்கு. 120 நாள் நம்ம குறைச்சி 100 நாளில் ஒர்க்கை முடித்தோம்னா கூட 80,000 ரூபாய் அதுக்காக செலவு பண்ணுறோம். அவருடைய 3/4 நேரம் வந்து இந்த கலவை போடுறதா வேலையாக இருப்பார். பிரதான வேலையே இதுதான். ஒரு 25% வேறு ஏதாவது சிமெண்ட் மூட பரட்டி விடுறது, ஏதோ ஒரு வேலையை பார்க்குறாருன்னு வச்சுக்கிடுவோம். அதனால் இந்த 3/4 நேரத்துக்கு 600 ரூபா பண்ணோம்னா கூட 100 நாளைக்கு 60,000 ரூபாயை ஒரே ஒரு இடத்துல இதில் பணத்தை மிச்சப்படுத்தலாம். ஓகே. இதனுடைய மொத்த விலை பார்த்தீங்கன்னா 32,750 ரூபாய்க்கு நம்ம கொடுக்குறோம். ஓகே. ஜிஎஸ்டி எல்லாம் இன்க்ளூடிங் ஜிஎஸ்டியை. ஓகே. அப்போ ஒரு 32,750 ரூபாய்க்கு இது கிட்டத்தட்ட 15 சைட்டை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணுற அளவுக்கு இதோடைய குவாலிட்டி 74 கிலோ. அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா ட்ரைபேடோட கொண்டாந்துருக்கோம். ஓகே.
காப்பர் மோட்டார், இதெல்லாம் இருக்கிறனால ஒரு 15 சைட்டுக்கு வந்து இது லைஃப் டைம் இருக்கும். இந்த 15 சைட்டு நம்ம யூஸ் பண்ணோம்னா கிட்டத்தட்ட ஒரு 9 லட்ச ரூபாயை ஒரு 32,000 போட்ட இன்ஜினியரோ கான்ட்ராக்டரோ ஒரு 9 லட்ச ரூபாயை மிச்சப்படுத்த முடியும் போது இதை பொருளை வாங்குறதுக்கு மாற்று கருத்து ஏதாவது இருக்குமா? அதனால வந்து நல்ல பயன்பாடு உள்ள பொருள், நித்தனத்தை யூஸ் பண்ணுற பொருள், சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரு, 3 ஃபேஸ் தேவையில்லை. 3 ஃபேஸ் தேவையில்லை. ஓகே சார். இப்போ இது சின்னதாக இருக்குது, இதில் என்ன சைஸில் நம்ம கலக்க முடியும்? ஓகே சார். அதாவது இது 200 லிட்டர் கெப்பாசிட்டி. இதில் ஒரு 1/4 பேக் போட்டுக்கலாம், இல்லை 5ல் ஒரு பங்கு, அதாவது 20%. ஓகே, 25% ஒரு பேக்கில், இல்லைன்னா 1/4 பேக் அல்லது 20% ஒரு தட்டு அப்படின்னு வாங்கல, இது அளவுக்கு போட்டுக்கலாம். ஓகே. நார்மலாக ஒரு பேக் வந்து 450 லிட்டர் வரும். அந்த ஒரு பேக் எங்கே யூஸ் பண்ணுவோம்னா மேலே ஃப்ளோர் போடுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ணுவோம். ரெண்டாவது நாங்கள் என்ன சொல்கிறோம்னா இதை வந்து வீல் பேரோலாம் எடுத்துகிட்டு போங்க. ஓகே. தனியாக வந்து இதில் கொண்டு போகாமல், தட்டில் கொண்டு போகாமல் வீல் பேரை கொண்டு போகும்போது ரிப்பீட்டடாக அந்த ஒர்க்கர் வந்து நடக்கிற இதை வந்து எஃபர்ட்டை வந்து குறைக்கலாம். ஸோ எங்கேயெல்லாம் லேபரை வந்து குறைக்க முடியுன்றது மட்டும்தான் நம்ம இப்போ இது பண்ணுறோம். அதனால் வீல் பேரஸ் நல்ல குவாலிட்டியில், அது இப்போ வந்து இதை பொறுத்தளவில் கீழ் ஃப்ளோர்னாலும் தேவை, முதல் மாடிக்கு போகும்போது கிரேனு எல்லாமே தேவைப்படும். அந்த வீல் பேரை அதுக்கும் பயன்படுத்திக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு பயன்பாடு உள்ள. ஓகே சார், இது ஓகே. இப்போ அங்கே பக்கத்தில் இதை விட கொஞ்சம் சின்னதாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. ஓகே, இது பார்த்தீங்கன்னா அது வந்து முதல்ல சொன்ன 74 கிலோ வெயிட் இருக்குங்க. இது கொஞ்சம் வேரியஸ் வெயிட் கொஞ்சம் குறைச்சிது, 56 கிலோ தான் வெயிட்டு. இதில் அந்த ட்ரைபாட் ஸ்டாண்டுக்கு பதிலாக சிங்கிளாக இருக்கும். இதனால வந்து டில்ட் ஆயிராது, ஆனாலும் ஒரு வைப்ரேஷன் இருக்கும். அந்த 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 ஒரு நிலைப்பாடு இருக்காது. ஓடும்போது கவுந்துருமோ வச்சிருமோன்னு. அதனால தான் இதுலேயே அட்வான்டேஜான ஒரு வெர்ஷன் நம்ம வந்து ஒரு ப்ராடக்ட் நம்ம எடுத்துகிட்டு வந்திருக்கோம் சார். இதுக்கும் ஒரு 3000 ரூபா தான் சார் வித்தியாசம். ஆனால் 18 கிலோ வெயிட் வித்தியாசம் இருக்குது. ட்ரைபாட் ஸ்டாண்ட் இருக்குது, காப்பர் மோட்டார் இருக்குது. ஸோ வந்து ஹெவியாக நம்ம வந்து அதில் அடுத்த லெவல் கொண்டாந்துருக்கோம். ஹெவியாக யூஸ் பண்ணலாம், அது லைஃப் வந்து நல்லாயிருக்கும் சார், நல்லாயிருக்கும். ரேட் டிஃப்ரெண்ட் 3000 தான். ஆமாம், இப்போ ஒரே ஒரு ப்ராஜெக்ட் பண்ணுறோம் அப்படின்றவங்க இது வந்து ஃபீஸிபிள், இது போதுமானது. ஓகே. நிறைய மல்டிபிள் ப்ராஜெக்ட்ஸ் அப்படின்னா அதில் போயிடலாம் சார். ஓகே சார். இந்த மாதிரி இப்போ நம்ம பவர் சப்ளை யூஸ் பண்ணி பண்ணுறோம் அப்படின்னாலே கரண்ட் பில் அதிகமாகுமே அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பாங்க. உண்மைதான் சார். கட்டடம் கட்டும்போது டாரிஃப் தனியாக இருக்கும். ஆமாம், அந்த டாரிஃபில் தான் பண்ண போகிறோம். ஆனாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு 10 மணி நேரம் கண்டினியூஸாக ஓடினா 1.5 யூனிட் வரும். இதுக்கு நம்ம யூஸ் பண்ண போகிறது 3 நிமிஷம் ஒரு வட்டத்துக்கு யூஸ் பண்ண போகிறோம். ஆமாம், அப்படின்னா எவ்வளோ மினிமம் ஓகேங்களா? அதனால் கரண்ட் பில்லு ரொம்ப மினிமமாக தான் வரும். அதனால் இது தாராளமாக பயன்படுத்தலாம். இதில் எல்லாமே கொஞ்சம் அந்த இன்சுலேட்டடில் சுவிட்சஸ் கூட வந்துடும். ஏன்னா தண்ணி பயன்படுத்துகிறாங்க, அதனால் ஒரு பயம் இருக்கும். அதுக்காக அது எல்லாமே சேஃப்டி மெஷர்ஸ் இதில் இருக்குது. அதில் வந்து அந்த சுவிட்சிங்கே வந்து ஈரக்கையோட கூட போடுற மாதிரி மேலே வந்து ஒரு பிளாஸ்டிக் இதில் வந்துடும். சுவிட்ச் ஆன் பண்ணுறதுக்கு உள்ள சுவிட்ச் இருக்கும். சுவிட்சுக்கு மேலே ஒரு அவுட்ரு இருக்கனால எந்த வகையிலையும் அது பாதிப்பாகாது. அதே மாதிரி மோட்டார் இருக்குது, இதில் தண்ணி ஊற்றுறோம், கலவை இருக்குது, எல்லாமே இருக்குது அப்படின்னு யோசிக்கிறதுக்கும் பயப்பட வேண்டியதில்லை. உள்ளுக்குள்ளே எல்லாமே வந்து கவர்டு. மோட்டார் இங்கே இருக்குது, இதுக்குள்ளே இருக்குது. அதனால் இதிலிருந்து வரக்கூடிய மோட்டாரோட அவுட்புட்டு அந்த சின்ன கியர் உள்ளே இருக்குது. ஸோ எங்கேயுமே இஷ்யூஸ் இருக்காது. இதில் ஒரே ஒரு மெயின்டெனன்ஸு, அப்பப்போ கொஞ்சம் கிரீஸ் வச்சுக்கிட்டோம்னா அந்த சவுண்டு நாய்ஸ் இல்லாமல் ஓடுறதுக்கு அதுதான் தேவை. இது வந்து பெருசுங்களா? ஆமாம் சார், இது வந்து நமக்கு ஆக்சுவலாக உங்களுக்கு தெரியும், மேலே காங்கிரீட் போடுறதுக்கு ஃபுல்லாத்துக்கும் இதுதான் பயன்படுத்திட்டு இருப்பாங்க. இது 3/4 பேக் நம்ம பார்த்துட்டு இருக்கிற 3/4 பேக்கு. இதுலேயே ஒரு பேக் இருக்குது, ஆஃப் பேக் இருக்குது, எல்லாமே இருக்குது சார். எல்லாமே பண்ணி கொடுத்துட்ருக்குறோம். இது வந்து உங்களுக்கு ரெகுலராக இதுலேயே வந்து ஏணி மாதிரி வச்சு அந்த இதில் கொண்டு போகிறோம் இல்லை மேலே, அந்த மாதிரி லேடர் டைப்பு பண்ணி கொடுக்கலாம். ஹைட்ராலிக்கும் இருக்குது, ரோப் டைப் இருக்குது. எல்லா மாடல்ஸும் கஸ்டமைஸ்டாக வந்து நம்ம பண்ணி கொடுக்கலாம். இது நல்லா ஹெவியானது, நல்ல குவாலிட்டியாக பண்ணிக்கலாம். அது வந்து 15 சைட்டு தான் வரும், அந்த மாதிரிலாம் இது கிடையாது. இது ரொம்ப நாளைக்கு வரும், 2 வருஷத்துக்கு வரும் சார். ஓகே சார். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு அந்த பூச்சி வேலையில் அதிகமாக ஆட்கள் செல்லும். ஆமாம், அதிகமாக பண்ணினாலும் கூட அதில் இருக்கிற ஒரு ப்ராப்ளம் வந்து நிறைய இது மட்டி பார்க்கும்போது நிறைய சிரமங்கள் இருக்கும். மேடு பள்ளம் இருக்கும், அதெல்லாம் வந்து அதை வச்சு தான் சரி பண்ணுவாங்க. நம்ம கட்டும் போதே சிமெண்ட்டில் வந்து நல்லா அதெல்லாம் பண்ணிட்டோம்னா ஃபினிஷிங் ஒர்க் வந்து நல்லா போகும், ஃபாஸ்ட்டாக முடியும். ஓகே, நமக்கு எக்ஸ்பென்சஸும் குறையும். ஏன்னா அது ஒவ்வொரு சதுர இன்ச்சும் கூட அதை வச்சு தேய்ச்சி அதை வந்து பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ அது வந்து காஸ்டிங் வந்து கூடும். ஸோ அந்த ஃபினிஷிங் கிடைக்கிறதுக்காக ட்ரோவல்னு சொல்லிட்டு மினி ட்ரோவல் இந்த ப்ராடக்ட் வந்து பண்ணிகிட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா சைடு செவுரு, மேலே நெத்தி செவுரு,
இதுலேயே வந்து இந்த மாதிரி இதோட வந்துருச்சுன்னா ஹேண்டிலோட வந்துருச்சுன்னா ஃப்ளோருக்கு எல்லாத்துக்குமே இப்போ இதுலேயே இன்னொரு மாடல் வந்து இந்த லைட்டிங்கோட வரும். ஓகே. மேலே நெத்தி உள்ள சைடு சோறுலாம் பண்ணும்போது இருட்டா தெரியாது உள்ள கட்டட வேலையப்ப, அதனால இந்த மாதிரி லைட்டிங்கோடையும் கொடுக்குறோம். ஸோ இது என்ன வேலை அப்படி பண்ணுதுன்னு பார்த்தீங்கன்னா, இது ஃபுல் ஏரியாவுமே கவர் பண்ணி கம்ப்ளீட்டாக வந்து அந்த நம்ம பூசிட்டு மட்டக்கம் வச்சு இது பண்ணிட்டு இழுத்துட்டு லாஸ்ட்டாக கரண்டி வச்சு அழுத்தி தேய்ச்சிட்டே இருப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை அது அந்த கரண்டியோட சின்ன சைஸில் தான் வந்து அழுத்தம் கொடுக்கும். அதனால தான் அந்த அந்தந்த இடத்துல மேடு பள்ளம் வர்றது. ஆமாம். இதை வந்து இதில் பண்ணும்போது அந்த மாதிரி மேடு பள்ளம் வராது, ஒரே மாதிரி அழுத்தம் கிடைக்கும். நம்ம நார்மலாக கையில் கொத்தனார் பண்ணும்போது அதனால தான் அவருக்கு வந்து ஒரு அளவுக்கு மேலே ஒர்க் பண்ண முடியாது. இது வந்து இப்போ யூஸ் பண்ணும்போது கிட்டத்தட்ட ஒரு 5 கொத்தனார் பண்ணுற ஒர்க்கை ஒரு வாரம் அவங்க பழகிட்டாங்கன்னா 2 கொத்தனாரில் முடிச்சிடலாம். அவ்வளோ ஒர்க்கை வந்து இது எஃபிஷியண்ட்டாக முடிக்கலாம். இன்றைக்கி ஒரு கொத்தனார் அவருடைய டீமு எவ்வளோ வரும்ன்றது உங்களுக்கே தெரியும். குறைஞ்சபட்சம் ஒரு 2000 ரூபா அந்த டீமோட சேர்த்து வரும் அவருக்கு. 3 கொத்தனாருடைய டீமை குறைச்சோம்னா 6000 ரூபாயை மிச்சப்படுத்திடலாம். இதோட விலையே வந்து 8500 ரூபாய்க்கு கொடுக்குறோம். 8500 ப்ளஸ் ஜிஎஸ்டி. அப்புறம் அது வந்து சைடு செவரும் நெத்தி மட்டும்தான் பண்ண முடியும். கீழே ஃப்ளோருக்கும் பண்ணணும் அப்படின்னா இந்த ஹேண்டிலோட வரும். இது 12500 ப்ளஸ் ஜிஎஸ்டி வரும். ஓகே ஓகே. அந்த காசு இந்த மிஷினுக்கான காஸ்ட்டு ஒரு நாள் 2 நாள்லேயே ரிட்டர்ன் வந்துடும். ஆமாம், ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த போட்ட பணத்தை எடுத்துடலாம். இது லைஃப் லாங் நமக்கு வந்து சேவிங்கு. ஆமாம், இதெல்லாம் வந்து ரொம்ப காலத்துக்கு லைஃப்பில் இருக்கக்கூடியது. எல்லாமே காப்பரில் தான், அந்த வைண்டிங்ஸ் எல்லாமே காப்பரு. அதனால் நமக்கு வந்து சிங்கிள் ஃபேஸ் தான் யூஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு வந்து ஈஸிலி அவைலபிளாக சிங்கிள் ஃபேஸ் தான் எல்லார் வீட்லேயும் இருக்கும், பண்ணிக்கலாம். அடுத்து வந்து குவாலிட்டி ஆஃப் இது வந்து ஒர்க் வந்து ஃபினிஷிங் வந்து நல்லா கிடைக்கும். லேபர் மிச்சப்படுத்துது, அதனால் வந்து சேவிங் கிடைக்குது. அதனால் இதை பயன்படுத்துறது ரொம்ப அருமையாக இருக்கும் சார். ஓகே சார். இப்போ இதை வச்சு பூசுகிறாங்க அப்படின்னா சர்ஃபேஸ் வந்து ஸ்மூத்தாக வந்துருச்சு, சமமாக வந்துருச்சு அப்படின்னா பட்டி பார்க்குற செலவு அது இதெல்லாம் கொஞ்சம் குறையும். ஆமாம் சார், பட்டி பார்க்குற செலவு மிச்சமாகும். இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக வந்து ஸ்பாஞ்ச் வச்சு அதை தொடப்பாங்க இல்லையா, அந்த ஃபினிஷிங்காக, அந்த ஃபைன் ஃபினிஷிங் வர்றதுக்காக, அதுக்காக இந்த ஸ்பாஞ்சும் இருக்குது. ஸ்பாஞ்ச் வந்து தனியாக வாங்கிக்கலாம். அந்த ஸ்பாஞ்ச் தனியாக வாங்கி இதோட நம்ம சேர்த்து இதோட அதை வச்சு ரன் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் சொல்ல வரேன். ஓகே. நார்மலாக சும்மா ஒரு வட்டம் அப்படியே தொடப்பாங்க, 2-3 வட்டம். ஆனால் இந்த ஸ்பாஞ்ச் போட்டு இதில் ரன் பண்ணும்போது அதோட ஃபினிஷிங் வந்து லாஸ்ட்டு ஃபினிஷிங் வந்து பக்கவாக இருக்கும். அடுத்து நம்ம பட்டி பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக. ஓகே. இந்த இது எதுக்கு சார்? இது வந்து பார்த்தீங்கன்னா சிமெண்ட் கலவையை அள்ளி வந்து அந்த கரண்டியில் அள்ளி அடிப்பாங்க, வாலில் அடிப்பாங்க. அந்த வாலில் அடிக்கிறதும் அந்த அழுத்தி பூசுறது மட்டும்தான் நமக்கு அதிகபட்சமாக ஒரு எஃபர்ட், கொத்தனாருடைய எஃபர்ட் ஜாஸ்தியாக தேவைப்படும். இது ரெண்டையும் குறைக்கிறதுக்காக இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு கம்ப்ரஸரில் இதை மாற்றிருக்கோம். ஓகே. மாட்டிட்டு அது சிங்கிள் பேஸ் கம்ப்ரஸரு மாட்டிட்டு கலவை மட்டும் கொஞ்சம் நெழுன்னு கொடுத்துட்டு இது வந்து வீல் பாரோவில் அப்படியே மோந்துட்டு அப்படியே அடிக்கலாம் சார். இந்த இதை ஆப்ரேட் பண்ணோம்னா ஏர் கம்ப்ரஸர் ஏர் வந்து இந்த கலவையை கொண்டு போய் செவுத்தில் அடிக்கும். ஓகே. நமக்கு என்ன தேவையோ லாஸ்ட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு தான் இதை ஓட்ட போகிறோம். ஓகே ஓகே. பட்டக்கம் வச்சு அதை கிளியர் பண்ணிவிட்டு ஒரு லெவல் பண்ணிவிட்டு அதுக்கு பிறகு லாஸ்ட்டாக தான் இந்த மினி ட்ரோவல் வச்சு ஓட்ட போகிறோம். லாஸ்டரிங்க்கு தேவையான கலவையை அடிக்கிறதுக்கு இதை பயன்படுத்தப்படும். ஓகே ஓகே. இப்போ இதில் வந்து இந்த கலவை அடிக்கிறதுக்கு இங்கே ஹோல்ஸ் இருக்குது. ஆமாம் சார், இதில் ஹோல்ஸ் இருக்குது. இங்கே ஏர் வந்து இந்த ஏர் எல்லாமே உள்ளே வரும். இங்கே இதை வால் இது பண்ணோம்னா இது வழியாக காற்று வந்து அந்த கலவையை வந்து பம்ப் பண்ணிடும். ஓகே. அப்போ இந்த ரெண்டும் வாங்கிட்டோம்னா மேனுவலாக அவங்க செய்ய வேண்டியது அந்த மட்டை பலவை வச்சு தேய்க்கிறது மட்டும், தேய்க்கிறது தான். மீதி எல்லாம் மிஷினை வச்சு பண்ணிடலாம். ஓகே. நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கிறது வந்து இந்த ஸ்க்ரீடு சார். ஓகே. இது எலக்ட்ரிக்கு சிங்கிள் பேஸில் வர்ற ஸ்க்ரீடு. இது பார்த்துட்டிங்கன்னா இப்போ நம்ம வந்து ஒரு கம்ப்ளீட் கலவையை கொண்டு போய் அங்கங்கே லெவல் கொட்டிடுவாங்க. ஆமாம். அப்புறம் நம்ம லெவல் பண்ணிட்டு கொண்டு வரணும். ஆமாம். ஸோ அந்த லெவலிங் அண்ட் வைப்ரேஷன் ரெண்டுமே இதில் கிடைக்கும். ஓகே. ஸோ இதை பண்ணின பிறகு லாஸ்ட்டாக ட்ரோவல் ஓட்டுறதுக்கு ரொம்ப ஏதுவாக. ஓகே ஓகே. ஒரு பெரிய ஏரியாவில் இது பார்த்தீங்கன்னா இதுவுமே நம்ம கஸ்டமைசிங்காக பண்ணுறோம். இந்த லெவலர் வந்து 1 மீட்டர் அலுமினியம் இதில் இருக்குது, 1.5 மீட்டரில் இருக்குது, 2 மீட்டரில் இருக்குது. நமக்கு என்ன லெவல் தேவை அப்படின்னா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம மாட்டி கொடுத்துலாம். இது 3க்குமே இந்த மோட்டர் போதுமானது. ஸோ அதுவும் பண்ணிக்கலாம். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா ரொம்ப பெரிய அளவும் இல்லாமல் சின்னதும் இல்லாமல் மீடியமாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துக்கு ஃப்ளோர் வந்து நம்ம பண்ணுறதுக்கு ஃப்ளோருக்கு தேவையான காங்கிரீட் போட்ட உடனே அதை வந்து சமப்படுத்தி அதை வந்து தேய்ப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்கை பார்க்குறதுக்காக மினி ட்ராவல்லே கொஞ்சம் அடுத்த செக்மெண்ட் சார். ஓகே ஓகே. கொஞ்சம் அதோட பெரிய செக்மெண்ட்டு. இது வந்து ட்ரோவலு.
ஓகே. இது வந்து அதான் மீடியம் ஏரியாவுக்கு பயன்படக்கூடியது. இது ஹேண்டிலோட வந்துடும். இது ஒன்லி வந்து ஃப்ளோருக்கு மட்டும் பண்ணுங்க. ஓகே ஓகே ஓகே. கிட்டத்தட்ட அதே மாதிரி தான், ஆனால் ஃப்ளோருக்கு அதே மாதிரி தான், அதோட கொஞ்சம் ஹையர் கெப்பாசிட்டி. ஸோ வந்து ஃப்ளோருக்கு பண்ணுங்க. ஓகே சார். இது என்ன சார், இது பெருசாக இருக்குது, அதே மாதிரி அதில் பெருசுங்களா? அதோட பெரிய கெப்பாசிட்டி. ஓகே. இது பார்த்தீங்கன்னா நமக்கு பெரிய பஸ் ஸ்டாண்டு இல்லை நல்லா ஒரு 2000-3000 ஸ்கொயர் ஃபீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய ஏரியாவில் பண்ணக்கூடிய பெரிய ஹியூஜ் ஏரியா பூராத்துக்குமே இதை பயன்படுத்தலாம் சார். ஓகே ஓகே. இதுலேயே இது வந்து ஆள் பிடிக்கிறது, இதில் மேலே உட்காந்து ஓட்டுற வரைக்கும் கூட இருக்குது ப்ராடக்ட்டு. அதெல்லாம் இன்னும் ரொம்ப பெரிய ஏரியாவுக்கு. ஸோ இது வந்து அந்த மாதிரி ஒரு கொஞ்சம் பெரிய ஏரியாவுக்கு இந்த ட்ரோவல் வந்து பயன்பாடுக்கு நல்லாயிருக்கும். ஓகே சார். இது வந்து எப்படிங்க, மோட்டருங்களா இல்லை இன்ஜின் அந்த மாதிரி? இது வந்து பெட்ரோல் இன்ஜின் சார். பெட்ரோல் இன்ஜின் நமக்கு ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அப்படியே ஒருத்தரே போதும். ஆமாம், அவரே ஸ்டார்ட் பண்ணிட்டு அவரே யூஸ் பண்ணிகிட்டு இருக்கலாம். ஓகே. ஓரளவுக்கு லெவல் பண்ண பிறகு இதை வந்து பண்ண வேண்டிய ஒரு ப்ராடக்ட். ஓகே. லெவலிங் முடிஞ்சிடும். லாஸ்ட்டாக அந்த ப்ரெஷர் கொடுத்து தேய்ப்பாங்க இல்லையா, அந்த ஒர்க்குக்கு இந்த ட்ரோவல் வந்து இது நல்ல ஆர்பிஎத்தில் ரன் ஆகும்போது ப்ரெஷரும் கொடுக்கும்போது அதனோட காங்கிரீட் இது குவாலிட்டி வந்து நல்லாயிருக்கும். பின்னாடி வந்து அந்த குவாலிட்டி இஷ்யூஸ் வராமல் நல்லா ஒன்று போல் ஃப்ளோரிங் கிடைக்கும். இப்போ நம்ம பார்த்ததுலேயே இது கொஞ்சம் பெரிய சைஸு 1000 mm வரல, 1 மீட்டருக்கு வர்றது. ஓகே. 1 மீட்ரு ஃப்ளோரிங் அந்த ட்ரோவல் ஏரியா கிடச்சிரும். இதில் வந்து குவாலிட்டி, நல்ல குவாலிட்டி இன்ஜின் இருக்குங்க. ஓகே. பெட்ரோல் இன்ஜினு, குவாலிட்டி இன்ஜினு. ஸோ இதுலேயே இன்னொரு குவாலிட்டி ப்ராடக்ட் வச்சுருக்குறோம். இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பெரிய ஹியூஜ் ஏரியா லெவல் பண்ணுறதுக்கு நல்லா யூஸ்ஃபுல். வைப்ரேட்டர் சார். ஓகே. வைப்ரேட்டரு நமக்கு நார்மலாக வந்து காங்கிரீட் போடும்போது அது பில்லராக இருந்தாலும் காலம் மேலே ஃப்ளோ இதுக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படும். அப்போ அந்த வைப்ரேட்டர் வந்து நீடில் வைப்ரேட்டர் யூஸ் பண்ணும்போது நமக்கு வந்து சும்மா கையை வச்சு ஸ்டிக்கை வச்சு குத்திக்கிட்டே இருப்பாங்க. அது ஒரு லெவலுக்கு மேலே நல்ல குவாலிட்டியாக போய் ரீச் ஆகாது. இதில் பண்ணும்போது அந்த மூளை முடுக்கெல்லாம் வந்து அதுலேயும் பில்லர்லாம் வந்து சரியாக இது பண்ண முடியாது. இது பண்ணும்போது இதெல்லாம் காஸ்டிங் ரொம்ப கம்மி. இதெல்லாம் உண்மையிலே பார்த்தீங்கன்னா ஒன்லி ஃபார் த குவாலிட்டிக்காக நம்ம ஸ்பெண்ட் பண்ணுற விஷயம். ஆமாம். இதோட காஸ்டிங்கே 4500 + GST தான் வருது. இது காப்பர் வைண்டிங்கு ப்ளஸ் வந்து பாடி வந்து மெட்டல் பாடி, பிளாஸ்டிக்கில் வரும். அதெல்லாம் விலை கம்மியில் இருக்குது. இது நல்ல குவாலிட்டியில் இருக்கிறனால டூரேஷன் நல்ல லைஃப் இருக்கும். இதை வச்சு பண்ணும்போது நமக்கு வந்து அந்த பில்லருடைய குவாலிட்டி ஆஃப் ஒர்க்கு, ஏன்னா எல்லாமே அந்த தூணை நம்பி தான் இருக்குது. அந்த தூணுக்கு போடுற காங்கிரீட்டு ஒரு பக்கமாக கலவையும் இன்னொரு பக்கம் சிமெண்ட் பால் போகாமல் இருந்துருச்சுன்னா அதோட குவாலிட்டியை நம்ம இது பண்ண முடியாது. அதனால் என்ஷூர் பண்ணுறதுக்காக இதை போடும்போது எல்லா இடத்துக்கும் அந்த வைப்ரேஷனில் நல்லா சிமெண்ட் பால் போய் இறங்கி நமக்கு நல்ல அருமையான குவாலிட்டியில் அந்த ஒர்க்கு வந்து என்ன தான் நம்ம குவாலிட்டி ப்ராடக்ட் கொடுத்தாலும் ஒர்க்மேன்ஷிப் வந்து பண்ணி கொடுக்கறதுக்கு சின்ன சின்ன கருவிகள் அவங்களுக்கு தேவை. ஸோ அதனால் ஒவ்வொரு வீடும் இந்த அமௌண்ட் வந்து இது வந்து அதுக்கான ஒரு செலவு இல்லை. இது வந்து இன்வெஸ்ட்மெண்ட்டு. எப்படின்னா அதனுடைய தரத்துக்கான உத்தரவாதம். ஓகே. இப்போ இந்த நீடில் வந்து பெருசாக இருக்கு இல்லைங்களா? இதோட சின்னதும் இருக்கா? இதில் வேரியஸ் மாடல்ஸ் இருக்குது சார். 2 மீட்டர் 1.5 மீட்டர் 2 மாடல் இருக்குது. நம்ம 2மே கொடுக்கலாம் சார். 35 mm டயாவில் கொடுத்துட்ருக்குறோம். ஓகே ஓகே சார். இப்போ இந்த மிஷின் வாங்குறோம்னா இந்த நீடிலும் வாங்கிக்கலாம், இதோட சின்னதும் சேர்த்து. ஆமாம் சார், ஆமாம் சார். சார் இப்போ இது பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம வைப்ரேட்டர் முதலே பார்த்தோம், அதே மாதிரி நீடில் வைப்ரேட்டர் பார்த்தோம். அதே மாதிரி நீடில் வைப்ரேட்டர் தான் இது. பெட்ரோல் இன்ஜின். ஓகே. கொஞ்சம் பெரிய ஏரியா காங்கிரீட் போடும்போது இதை பயன்படுத்திக்கிறது நல்லது. இது லென்த்தையும் கூட, ஸோ அதனால் ஹைட்டு கூட எடுக்கிறது பில்லர்ஸு எல்லாத்துக்குமே இது பயன்பாடு நல்லாயிருக்கும். ஓகே. இது பெட்ரோல் இன்ஜினோடைய இதாக இன்க்ளூடாக வந்து. ஓகே. அதில் கொடுக்கும்போது அந்த ஒயர் வந்து கண்டிப்பாக கூடவே வரும், இதில் ஒயர்லாம் வராது. அது வந்து எலக்ட்ரிக் சார், அதனால் ஒயர் கண்டிப்பாக அதோட சேர்த்து வரும். இது வந்து பெட்ரோல் இன்ஜினில் வரும். ஓகே. அந்த ஒயர் இருக்கிறது டிஸ்டர்பன்ஸாக வேறு இருக்கும். ஆமாம் ஆமாம் சார். இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது கிரேன் சார். ஓகே. நம்ம கிரவுண்ட் ஃப்ளோர் பண்ணுற வரையும் மெட்டீரியல் எடுத்துகிட்டு வர்றதை அப்படியே எடுத்துகிட்டு போயிடுவாங்க, தூக்கிட்டு போயிடுவாங்க. அடுத்தடுத்த ஃப்ளோருக்கு தூக்கும்போது அதுவே காஸ்டிங் வந்து ஜாஸ்தியாகும். அதனால் நல்ல குவாலிட்டியான மொத்தம் 4 ரேஞ்ச் கெப்பாசிட்டி 2 மாடலில் நம்ம வந்து மொத்தம் 8 விதமான கிரேன்ஸ் வந்து நம்ம வச்சுருக்குறோம். ஓகே. இதில் வந்து அந்த டெலஸ்கோபிக் டைப்பு, இதனுடைய இதை வந்து லென்த்தை கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம் அந்த மாதிரி. சரிங்க. ஸோ வந்து பக்கத்தில் வந்து அந்த சன்சைடெல்லாம் நீட்டி இருக்கும். ஆமாம். அடுத்தடுத்த ஃப்ளோர் போகும்போது கீழே ரெடி பண்ணிட்டே வருவாங்க. ஆமாம். அந்த ஜன்னலில் இருக்க சன்சைடெல்லாம் நீட்டிகிட்டு இருக்கும். அந்த மாதிரி இடங்களுக்கு கொஞ்சம் அந்த இதை வந்து ஃப்ளோட்டை வந்து இப்போ முன்னாடி இருக்கிற அந்த கிரேனோட லென்த்தை வந்து கூட்டிக்கலாம். காற்று இருக்கு இல்லையா, இந்த காற்றை உருவிட்டு உள்ளே தள்ளினோம்னா குட்டையாயிடும். ஓகே. அதே நீளமாக வேணும்னா வெளியே தள்ளிட்டு நீளமாக்கிடலாம். இந்த சாரதி மாடலில் இது வந்து சிறப்பு. இது என்ன தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா
கீழே நான் முதல்ல சொன்ன மாதிரி ஜன்னல் சைடில் அந்த சன் சைடு இருக்கு இல்லையா, அதெல்லாம் வந்து இந்த ஹேண்டில்லாம் போய் தட்ட ஆரம்பிச்சிடும். ஸோ அந்த இடத்துல கேப் வச்சுட்டாங்கன்னா சிக்கலாகிடும். அதுக்காக லென்த்து வந்து கூட்டிக்கலாம் குறைச்சிக்கலாம். அதே மாதிரி ஹைட்டு, ஓகே, நம்ம வச்சிருக்கிற லென்த்துக்கு ஹைட்டு கூட்டணும்னா இந்த காற்றை வந்து இங்கே போடலாம், இன்னும் ஹைட்டு கூட்டணும்னா இங்கே போடலாம். ஸோ இப்படி இருக்கிறது இப்படி போகும், இப்படி போகும். ஓகே ஓகே. ஸோ 3 இதில் வந்து ஆங்கிளில் வந்து இதை செட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே டபுள் பேரிங் உள்ளது. ஓகே. அதே மாதிரி ஸ்டாப்பர் வச்சு நம்ம வந்து அந்த ரொட்டேஷனையும் ஸ்டாப் பண்ணிக்கலாம். டபுள் பேரிங் இருக்கிறனால அந்த ரொட்டேஷனில் எந்த ரெஸ்ட்ரிக்ஷனும் இருக்காது, அடிக்கடி தொந்தரவுகள் இருக்காது, ஸ்மூத்தாக இருக்கும். இன்னொரு முக்கியமானது, அந்த வயர் வந்து 10 ஃபீட்டு 10 அடிக்கு கொடுத்துட்றோம். அதனால் கொஞ்சம் 8 இருந்தே வந்து அவங்க ஹேண்டில் பண்ணிக்கலாம். நம்ம அந்த இதை ஒரு சிலர் வந்து ஒருத்தரே வந்து 2யுமே பண்ணுவாங்க. ஓகே. இதை இழுத்துக்கிறது இந்த வேலை பார்ப்பாங்க. ஸோ அந்த டைம்லேயும் அது யூஸ்ஃபுல்லாக ஈஸியாக லென்த்தியாக இருக்கிறனால அந்த வயரை சொல்லுங்கள். இந்த வயர், ஓகே, அந்த வயர் வந்து மேலே இறக்குறது ஏற்றுறதுக்கெல்லாம் அதுதான் யூஸ் பண்ணுறோம். ஓகே. அப்போ அந்த சுவிட்ச் வந்துட்டு கையில் வந்து 10 அடி தள்ளி கூட இருந்து ஆப்ரேட் பண்ணுறதுக்கு தோதாக இருக்கும். இது நாங்கள் வந்து சாரதின்ற மாடலு. ஓகே. இது 150 கிலோ. 150 கிலோஸ்க்கு வந்து அதுக்கு தகுந்த கிரேனு, அதுக்குரிய வெயிட்டில் நம்ம பண்ணியிருக்கோம். அதுக்கு அடுத்து வந்து 300 கிலோஸ் இருக்குது. ஓகே. அப்புறம் 500 கிலோஸ் இருக்குது. லாஸ்ட்டாக வந்து 1000 இருக்குது. 500 1000 3 HP வந்துடும். ஓகே. இது வந்து 2 HP வந்துடும். எல்லாமே சிங்கிள் ஃபேஸ்லேயே கொண்டாந்துருக்கோம். நார்மலாக 150 mmக்கு 6 mm ரோப் இருக்கும். ஓகே. வெயிட் கம்மின்றதால. ஆமாம். ஓகே. அதுக்கு அடுத்து பூராமே 8 mm கொடுக்குறோம். அடுத்த 3 ரேஞ்சுக்குமே 8 mm நல்ல ஹெவியாக கொடுத்துருக்குறோம். ஓகே. இது எல்லாமே நல்ல பக்காவான இது இருக்கிறனால சேஃப்டி மெஷர்ஸ் இருக்குது. இது எல்லாத்துக்குமே வந்து ப்ராடக்ட்டுக்கு வர டூல்ஸு செட் கொடுத்துட்றோம். ஓகே சார். இப்போ இது வெயிட் வந்து வேறு வேறு. ஆமாம் சார். இது எவ்வளோ ஹைட் வரைக்கும் யூஸ் பண்ணலாம்? ஆக்சுவலாக வந்து 30 மீட்டர் சார். இதோட டோட்டல் லென்த் வந்து இது 30 மீட்டர். கிட்டத்தட்ட 5லேருந்து 8 மாடி வரையும் எடுத்துகிட்டு போகிற மாதிரி தான் நம்ம பண்ணியிருக்கோம். 30 மீட்டர்னா ஒரு மாடினாலும் சரி 8 மாடினாலும் சரி யூஸ் பண்ணி தாராளமாக எடுத்துகிட்டு போகலாம் சார். ஓகே. அப்போ 4த்துக்குமே அதே ஹைட்டு தான்? எல்லாத்துக்குமே அதே ஹைட்டு. வெயிட் மட்டும்தான் மாறுது? வெயிட் மட்டும்தான் மாறுது. ஓகே ஓகே. அதே மாதிரி வெயிட்டுக்கும் வந்து பார்த்தீங்கன்னா, ஏன்னா எப்போ நம்ம வெயிட் இன்க்ரீஸ் பண்ணுவோம்னு நமக்கு தெரியாது. அதனால வந்து இந்த வீல் பேரோஸ் எல்லாமே ஹெவியாக தான் போட்டிருக்கோம். ஓகே. கிட்டத்தட்ட 37 கிலோ வெயிட் இருக்குது சார் ஒவ்வொரு இதுவும். அதனால வந்து ஹூக்கும் எல்லாமே மேலே கீழே வெல்டிங் அடிச்சிருக்கனால ஹெவியாக நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும். சேஃப்டி மெஷரும் இது அவசியம். ஏன்னா மேலே தூக்கிட்டு போகிறது. அதனால அதுக்காக ஒவ்வொன்றும் திக்னஸ்ஸு எல்லாமே பார்த்து பண்ணியிருக்கிறோம். எங்களுடைய முக்கியமான ஒரு ப்ராடக்டாக இதையும் கருதுகிறோம். என்னென்னா, நம்ம வந்து தொப்பிச்செட்டியில் சிமெண்ட்டை எடுத்துகிட்டு போய் நம்ம ஒர்க் பண்ணும்போது அடிக்கடி நடந்துக்கிட்டே இருக்கிறனால தேவையில்லாமல் லேபர் வந்து ஜாஸ்தியாகுது. அதை எங்கெல்லாம் மினிமைஸ் பண்ண முடியுமோ அங்கே இந்த வண்டிகள் மூலமாக பண்ணுறதுக்கான முயற்சி எடுத்திருக்கோம். இதனுடைய ப்ரைஸ் ரேஞ்ச் ஏதாவது? சார் இது வந்து 7000 இன்க்ளூடிங் GST 7000 கொடுத்துருக்கு. ஓகே சார். இது வந்து பர்மனண்ட்டான ஸ்ட்ரக்சர் உள்ளது, பார்த்தான்ற மாடலு. இந்த கிரேன்ஸ் வந்து அந்த லென்த்து இதெல்லாம் கூட்ட முடியாது, குறைக்க முடியாது, பர்மனண்ட் ஸ்ட்ரக்சராக யூஸ் பண்ணக்கூடியது. அதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் வந்து நீட்ட முடியாது, அதே மாதிரி ஆங்கிள் செட் பண்ண முடியாது. இது ஒரே பர்மனண்ட்டான ஸ்ட்ரக்சரு. ஓகே. இதுவும் டபுள் பேரிங் உள்ளது. ஆனால் ரொட்டேட் பண்ணிக்கலாம். எனி டிகிரி வந்து நம்ம ரொட்டேட் பண்ணிக்கலாம். இது என்ன மிஷின் சார்? சார் ஆக்சுவலாக இது வந்து பார் பெண்டிங் மிஷினு. ஓகே. இதில் நமக்கு எங்கே நமக்கு இது தேவை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பில்லரு மேலே போடுற காங்கிரீட்டு எல்லாத்துக்கும் முறுக்கு கம்பிகள் யூஸ் பண்ணுற அத்தனை இடத்துலையுமே சிரப்ஸ் வளைக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே தேவை. ஓகே. ஏன் இது அவசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நார்மலாக கான்ட்ராக்டர்ஸ் பண்ணும்போது ஒரு டேட் ஃபிக்ஸ் பண்ணிடுவோம். அவங்க அந்த கார்பெண்டருக்கு இவங்க ஒர்க் பண்ணும்போது, ஆசாரிகள் ஒர்க் பண்ணும்போது இதை இரும்பை வளைச்சி அதை பண்ணுறதுக்கு டிலே ஆகிட்டே இருக்கும். ஆமாம். அதில் மேஜர் ஒர்க் வந்து அந்த சிரப்ஸ் வளைக்கிறது தான். ஓகே. ஸோ அந்த சிரப்ஸ் கம்பி வந்து அதுலேயும் 12 mmக்கு மேலே போகும்போது 16 25 போகும்போது வளைக்கிறது ரொம்ப எஃபர்ட் போட வேண்டியிருக்கும். ஆமாம். ஸோ இந்த மாதிரி மெஷின் வந்து அதற்கு ரொம்ப அவசியம். ஓகே. நம்ம அந்த பிளான் பண்ணபடி அந்த டேட்டில் போடுறதுக்கு இது ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும். நம்ம நிறைய சைட்ஸ் ஒர்க் பண்ணுறோம், எல்லா சைட்டுக்கும் தேவைப்படும். நம்மளுடைய வேலை வந்து கடகடன் வேலை முடியும், நம்ம சொன்ன டேட்டுக்கு சாவியை கையில் கொடுக்கலாம். ஓகே ஓகே. ஸோ இது எல்லாமே இன்வெஸ்ட்மெண்ட்டு, இன்னொரு பக்கம் சேவிங்ஸ். ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ரெடிமேட் ஸ்டிரப்ஸே நிறையா விற்கிறாங்க. ஆமாம், விற்கிறாங்க. அது வந்து நம்ம ஸ்டீல் பிராண்ட் வந்து என்ன பிராண்டு கேட்குறோமோ அதில் கிடைக்காது. கண்டிப்பாக என்ன வச்சுருக்காங்க. கரெக்டான பாயிண்ட்டு. ஆமாம் ஆமாம். நானும் அதான் சொல்ல நினச்சேன். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அந்த ரெடிமேட்ஸ் எல்லாம் வந்து ஸ்கிராப்பு லாஸ்ட்டில் வந்து ஃபேக்ட்ரியிலே வந்து இப்போ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. அதில் வந்து ஸ்கிராப் வர்றது, கட்டிங்கில் வர்றது, இதை தான் வந்து பண்ணுறாங்க. ஓகே.
ஆனால் நம்ம வந்து இப்போ என்ன பிராண்டு நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த பிராண்ட்லேயே சிரப்ஸ் வேணும்னு நம்ம எதிர்பார்க்குறோம். ஸோ அதனால் நம்ம வந்து இங்கே பண்ணுறதுக்கு இது வந்து பயன்பாடாக இருக்கும். ஓகே ஓகே ஓகே. அப்புறம் இன்னொன்று லேபராக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டிரப்ஸை வந்து 180 டிகிரியில் வளைக்கணும், உள்ளே வளைச்சி கொடுக்கணும்னு நம்ம சொல்லும்போது அதை சில பேர் பண்ணுறதில்ல. அது கொஞ்சம் சிரமமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. சார் அது ஸ்ட்ரெயிட் லைன் இது பண்ணும்போது அந்த 90 டிகிரி என்ன எனி ஆங்கிள் இது எல்லாமே டிஜிட்டல் சார். ஓகே. அதனால் எத்தனை டிகிரி வேணுன்றதை நீங்கள் செட் பண்ணிக்கலாம். ஃபாஸ்ட்டு செட்டிங் இருக்குது, அதனால் ஃபாஸ்ட்டாக செட் பண்ணிட்டு டிஜிட்டல்லே செட் பண்ணும்போது 93 டிகிரியா 90 டிகிரியா 0 to 360 நம்ம என்ன டிகிரி வேணாலும் நம்ம செட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக வளைக்கிறதுக்கான வாய்ப்பு ஒன்றுலாம். இது இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற மிஷினை பற்றி சொல்லணும்னா இது வந்து 3 ஃபேஸில் உள்ளது. ஓகே. 3 ஃபேஸ் கனெக்ஷன் இருக்கிற இடத்துல தான் பயன்படுத்த முடியும். அப் டு 40 mm வரையும் இதில் வளைக்கலாம். ஓகே. 40 mm வரையும் வளைக்கலாம். ஓகே. ஸோ இது வந்து ஆமாம் அதில் ஒரு கம்பி தான் வளைக்க முடியுமா? ஒரு கம்பி 40 mmனா அதே 16 mmனா அதுக்கு தகுந்தாப்புல ஒரு 4 கம்பி 5 கம்பி வச்சு வளைக்கலாம். ஸோ அட் அ டைமில் வேலை நடக்கும். ஓகே. இப்போ இதே மாதிரி இங்கே வேறு 2 இருக்கு. ஆமாம் சார், வாங்க சார் அதையும் பார்க்கலாம். இது வந்து இதுலேயே கொஞ்சம் வீடுகளுக்கு தேவையான ஒரு சின்ன ப்ராடக்ட்டு. இது வந்து எல்லாமே சிங்கிள் பேஸ். ஓகே. இப்போ நம்ம முதல்ல பார்த்தது 3 பேஸுங்க, இது சிங்கிள் பேஸு. இது வந்து ஒரு 16 mm வரையும் இது வந்து நம்ம வளைச்சிக்கலாம். 16 mm வரைக்கும் வீட்டுக்கு தேவையானதுக்கு இதுவே போதுமானது சார். ஓகே. இதுவும் இப்போ ஆட்டோமேட்டிக்காக அந்த மாதிரி இல்லை? ஆமாம் சார், இதுவும் டிஜிட்டலில் இருக்குது. நம்ம என்ன ஆங்கிள் வேணுன்றதை செட் பண்ணிக்கலாம். செட் பண்ணிவிட்டு இமீடியட்டாக அது வளைச்சிக்கலாம். ஒரு நிமிஷம் போதுமானது செட் பண்ணுறது. ஓகே. இப்போ இது அதே மாதிரி தான் இருக்குது. ஆமாம் சார், இது வந்து 40 mm ஒர்க் பண்ணுறது. 40 mmல சிங்கிள் பேஸ் சார். ஓகே. அது 3 ஃபேஸ், இது சிங்கிள். இது சிங்கிள் பேஸ். வித்தியாசம் அது மட்டும் தான். சிங்கிள் பேஸ் 3 பேஸ் மட்டும் தான் இது. இதுவும் அதே அளவுக்கு. ஓகே சார். இப்போ அது 3 ஃபேஸ் இது சிங்கிள் பேஸ்னும் போது பிரைஸில் ஏதாவது பிரைஸில் வந்து சிங்கிள் பேஸ் தான் சார் ரேட்டு கூட வரும். ரேட்டு கூட வரும். ஆமாம், ரேட்டு கூட வரும். 3 பேஸ் வந்து ரேட்டு கம்மியாகும். ஓகே சார். இது பார்த்தீங்கன்னா எர்த்ராமர். ஓகே. நம்ம பார்த்தீங்கன்னா முன்னாடியெல்லாம் என்ன காங்கிரீட்டு எது ஒர்க் பண்ணோம்னாலும் சின்ன சின்ன விரிசல்கள்லாம் வந்துடும் ஃப்ளோர் லெவலில். ஆமாம், அதெல்லாம் வராமல் முதல்ல நல்லா பேக் பண்ணுறதுக்கு டீசல் என்ஜினோட வேரியஸ் கெப்பாசிட்டியில் எர்த்ராமர் வந்து உதாரணத்துக்கு ஃபேவர் பிளாக் பண்ணுறவங்க ஆமாம் இதெல்லாம் ஓட்டிட்டு தான் இதை பண்ணுவாங்க. ஓகே. ஸோ நமக்கு அந்த பேஸ்மெண்ட் லெவல் முடிஞ்ச பிறகு எர்த்ராமர் போட்டுட்டு அதுக்கு அடுத்தடுத்து ஒர்க்குகள் பார்க்கும்போது நமக்கு நல்ல அடுத்தடுத்து ரீ ஒர்க் வராமல் குவாலிட்டியான ஒர்க் பண்ணலாம். ஸோ வந்து முன்னாடி வந்து இதெல்லாம் வந்து தண்ணியை விட்டு கடப்பாரை வச்சு ஆட்டி விட்டு திம்ஸ் கட்டை போட்டு அடிச்சிட்டு இருப்பாங்க. சில இடங்களில் டைல் வந்து சவுண்டு கேட்கும். ஆமாம், இது பார்த்தீங்கன்னா அந்த மாதிரியான வேலையெல்லாம் வந்து எல்லாத்தையும் சுலபமாக்கி இது வந்து நல்ல டன்னேஜில் வேரியஸ் டன்னேஜ் கெப்பாசிட்டி இருக்குது. 2 டன்லேருந்து 5 டன் வரையும் நம்ம கொடுக்கலாம். அது எர்த்ராமர் வந்து போடும்போது நல்ல பேக்கிங் கிடச்சிரும். முதல்ல நல்ல பேக்கிங்கோட எர்த்ராமிங் பண்ணும்போது நமக்கு அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த சவுண்டு கேட்காது. நல்ல குவாலிட்டியான ஒர்க்கை வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணுறதுக்கு இது பேஸ் அடிப்படையான தேவை இதுங்க. இப்போ ஒரு ப்ராடக்ட் 2 ப்ராடக்ட் வாங்குறவங்களுக்கு நீங்கள் ப்ரைஸ் சொல்லிட்டீங்க. கொஞ்சம் சேர்த்து மொத்தமாக ஏதாவது வாங்குறாங்கன்னா ஆஃபர் ஏதாவது? ஆமாம் சார், அதாவது ஒரு கிரேன் வித்து ஒரு வீல் பரம். ஓகே. அந்த செயினோட சேர்த்து வந்துடும். அது ப்ளஸ் வந்து அடிஷ்னலாக ஒரு வீல் பேரம் மினிமம் 2வது தேவைப்படுன்றனால ஒரு வீல் பேரம். அடுத்து ட்ரோவல் மிஷின், மினி ட்ரோவல் மிஷினு. அதுக்கு அடுத்து ஒரு மிக்சர் மிஷினு. அதுக்கு அடுத்து கடைசியாக ஒரு வைப்ரேட். இது எல்லாம் 5 பொருள் சேர்ந்து 1 லட்ச ரூபா ப்ளஸ் ஜிஎஸ்டி. ஓகே. இதுக்கு வந்து ஒரு காம்போ ஆஃபராக அறிவிச்சிருக்கிறோம். இதன் மூலமாக ஒரு 10,000 ரூபா வரையும் சேவிங் பண்ணிக்கலாம். ஓகே. 10,000 ரூபானா புரியல. அதாவது வாங்கும்போது மொத்தமாக பல்காக எடுக்கிறதுனால ப்ரைஸில் வரக்கூடிய ப்ரைஸில் வந்து ஒரு 10,000 வந்து சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, அதுலேயும் சேவ் பண்ணிக்கலாம். அப்புறம் வீட்டுக்கு ஒரு 2 லட்ச ரூபா மிச்சமாகுதுன்னு கண்டிப்பாக லேபர் சார்ஜஸில் ஒரு 2 லட்ச ரூபாய் மிச்சப்படுத்தலாம். ஓகே சார். ஓகே சார். இப்போ நம்ம மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஆகிற நிறைய இது பார்த்துட்டோம். இப்போ அது வந்து சர்வீஸு அந்த மாதிரி பிரச்சனைகள் ஏதாவது வருது அப்படின்னா அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுவீங்க சார்? ஆக்சுவலாக நம்ம வந்து பெட்ரோல் என்ஜினு, டீசல் என்ஜினு, எலக்ட்ரிக்கல் இந்த 3 விதமான பவர் சோர்ஸில் தான் மேக்ஸிமம் மெஷின்ஸ் பண்ணுறோம். ஓகே. 3மே பல வருடங்களாக நம்ம வந்து சர்வீஸ் அனுபவம். அதே மாதிரி ஸ்பேர்ஸ் வந்து எப்பயுமே தேவையான ஸ்பேர்ஸ் ஸ்டாக் வச்சுக்கிறது, இது 2மே நம்மகிட்ட இருக்குது. நான் இப்போ வந்து ஸ்டாக்ஸ் எவ்வளோ இருக்குன்னு நீங்களே பாருங்கள். ஓகே சார். அதை பார்க்கும்போது உங்களுக்கே அது இவ்வளோ வச்சுருக்கோமா அப்படின்னு. ஏன்னா ப்ராடக்ட் பர்ச்சேஸ் பண்ணும்போதே ஸ்பேர்ஸையும் சேர்த்து பர்ச்சேஸ் பண்ணுவோம். ஓகே ஓகே. ஸோ அது ரெடிலி அவைலபிள் ஸ்பேர்ஸ் இருந்தால் மட்டும்தான் சர்வீஸே பண்ண முடியுமா? உடனே பண்ண முடியும். ஆமாம், அதனால் சர்வீஸ் பண்ணுறதுக்கு எங்கள்கிட்ட ஒரு 8 பேர் டீம் இருக்கிறாங்க. ஸோ அதனால் வந்து உங்களுக்கு இமீடியட்டாக சொல்யூஷன் கிடச்சிரும். அதுலேயும் என்ன பண்ணுவோம்னா ஃபஸ்ட்டு பிரச்சனை எங்கே இருக்குதுன்னு வரும்போதே வீடியோ காலில் அவங்களுக்கு இமீடியட் சொல்யூஷன் கொடுக்க முடியுதா அப்படின்றத பார்த்துருவோம். சின்ன சின்ன விஷயங்கள் தவறு இருந்திருக்கும்,
அதை ரெக்டிஃபை பண்ணிடலாம், அதுவும் பண்ணுவோம். டைரெக்டாக ஆன் ஸ்பாட் சர்வீஸும் இருக்குது, அங்கே போய் நாங்கள் பண்ணி கொடுக்குறோம். ஓகே சார், ஓகே. இப்போ இந்த ப்ராடக்ட்டுக்கெல்லாம் நீங்கள் ஏதாவது வாரண்டின்னு ஏதாவது? ஆமாம் சார். சார் ஆக்சுவலாக ஒரு 6 மாதம் வாரண்டி பீரியட் வச்சுருக்கோம். ஓகே. இதில் மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் நம்மளாக உடைக்கிறது இல்லை, அது இல்லை. மேனுஃபேக்சரிங் டிஃபெக்ட் இருந்தால் கேஸ்கட் இந்த மாதிரி ஐட்டம் இருக்காது, பேரிங் இருக்காது. இதர ஐட்டத்துக்கு எல்லாத்துக்குமே வாரண்டி பீரியடில் நம்ம வந்து மாற்றி கொடுத்துருக்கோம். ஓகே சார். இப்போ இந்த ப்ராடக்ட்லாம் நீங்கள் சேல் பண்ணுறீங்க இல்லைங்களா, இது எந்தெந்த ஏரியாவுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க? சார் இது தமிழ்நாடு பூராவே சப்ளை கொடுத்துட்ருக்கோம் சார். தமிழ்நாடு பூராத்துக்குமே கொடுத்துட்ருக்கோம். இங்கேருந்து மதுரையிலேருந்து சென்னைக்கு கூட இப்போ நேற்று கூட சென்னைக்கு அனுப்பிச்சி விட்ருந்தோம். ஓகே. அதனால் மிக்சர் அனுப்பிச்சிருந்தோம். இந்த ப்ராடக்ட் வந்து நிறைய இடத்துக்கு போய் சேரும் சார், நிறைய இடத்துல வந்து தேவைப்படுவாங்க. இப்போ இந்த ப்ராடக்ட்டுடைய டீட்டெயில்ஸ் எல்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதில் மேற்கொண்டு உங்களுக்கு எதுவும் டவுட் இல்லாத அளவுக்கு நான் கொஸ்டின்ஸ்லாம் கேட்டிருக்கேன். அதுக்கு மேற்கொண்டு ஏதாவது டவுட் இருந்தால் கூட நீங்கள் கமெண்ட்டில் கேட்கலாம், இல்லைனா அவங்களுடைய கான்டாக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, அதில் ஃபோன் பண்ணி கூட நீங்கள் கேட்டுக்கலாம். இந்த ப்ராடக்ட் நீங்கள் வாங்கணும் அப்படின்னாலுமே அந்த ஃபோன் நம்பர்லேயே நீங்கள் பேசி வாங்கிக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். அதில் உங்கள் கருத்துக்கள் எதுவாக இருந்தாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.